இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட் முழுக்கவே ஒரே டென்ஷன், அழுக, சண்டை தாங்க. ரசிகர்கள் இவ்வளவு நாள் எதிர்பார்த்த ரோகிணி உண்மை கடைசியா எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. எப்பவும் போல முத்து தான் டிடெக்டிவா வேலை பார்த்து ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவங்க மகன் தான் கிறிஷுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இது தெரிஞ்சதும் விஜயாவுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. என்ன ஏமாத்திட்டியான்னு ரோகிணியை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. போறப்ப ரோகிணி ஒரு டைலாக் போடுறாங்க பாருங்க, இந்த உண்மை மீனாவுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதாங்க. அந்த ஒரு வார்த்தையில இருந்து மொத்த வீட்டோட கோபமும் மீனாவை நோக்கி திரும்பிடுது. விஜயா ரொம்பவே கத்துறாங்க, நீங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்களா, இவளையும் வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லி அண்ணாமலையும் ஏத்தி விடுறாங்க. அண்ணாமலை கிட்ட நீங்க கூட்டிட்டு வந்த மருமக உங்ககிட்டயே உண்மையை மறைச்சிருக்கன்னு சொல்லி இன்னும் தீய கொளுத்துறாங்க. மீனா பாவம் அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாலும் முத்துவும் அண்ணாமலையும் ஏத்துக்கவே இல்லை. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மீனா மட்டும் தனியா நின்னு அழுதுகிட்டே இருக்கிற சீன் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ரோஹிணி ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டுல உட்கார்ந்து எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல, இனி என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு அழுகுறாங்க. மகேஸ்வரி மீனாவுக்கு டைம் கொடுத்தனே, அப்புறம் எப்படி முத்துவுக்கு விஷயம் போச்சுன்னு கேக்குறாங்க. ரோகிணி சொல்றாங்க, அதுதான் எனக்கும் தெரியலன்னு புலம்புறாங்க. சில நாள் உங்க வீட்டுல தங்கலாமான்னு கேட்டதும் மகேஸ்வரி ஓகே சொல்றாங்க. ஆனா அவரு புருஷன் தான் பிரச்சனை. அவர் தனியா கூப்பிட்டு இவ இங்க தங்குனா நமக்கு கேஸ் வரும், நாளைக்கு கோர்ட்டு போலீஸ் எல்லாம் வந்தா ஒன்னதான் விசாரிப்பாங்கன்னு பயமுத்துறாரு. இதையெல்லாம் ரோஹிணி ஒளிஞ்சு நின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து கிளம்பி வித்யா வீட்டுக்கு போறாங்க. அங்கேயும் நிம்மதி இல்ல. வித்யா எல்லாத்தையும் முருகன் கிட்ட சொல்றாங்க. முருகன் சொல்றாரு, நமக்கு கல்யாணம் நடத்தி வச்சது முத்து அண்ணன் தான், அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மள தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி இங்கேயும் தங்க முடியாதுன்னு கிளியரா சொல்லிடுறாரு. அப்பதான் ரோகிணிக்கு உண்மையிலேயே எங்க போனாலும் கதவெல்லாம் மூடப்படுதுன்னு புரியுது. இதுக்கிடையில மனோஜ் தன்னோட ரூம்ல கல்யாண போட்டோவை பார்த்து பழைய நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல, எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு ரோகிணி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருது. ஒரு நிகழ்ச்சியில சண்டே வராத புருஷன் பொண்டாட்டின்னு நடிக்கிறாங்கன்னு ஜட்ஜி சொன்னதும் நினைவுக்கும் வருது. அந்த கோபத்துல கல்யாண போட்டோவை கிழிச்சு என்ன ஏமாத்திட்டியேடின்னு அழுகுறாரு. அப்போ விஜயா இனி அவளை நினைச்சு கவலைப்படாத, டைவர்ஸ் பண்ணிடலாம், உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிடுறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மொத்தமா சொன்னா ஒரு எமோஷனல் எபிசோட்னே சொல்லலாம். மீனா தனிமை, ரோகிணி தள்ளுபடி, மனோஜ் உடைஞ்ச மனசு. அடுத்த எபிசோட்ல என்ன வெடிக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பை ஏத்தி வச்சு முடிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.